apart for God. If you want authentic worship, அப்படின்னா set apart for God. தேவனுக்கென்று பிரித்து எடுத்துருங்க உங்களை. அப்புறமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம பிரித்து எடுக்கணும். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பிரச்சனை என்னன்னா, we like compromising. We can't take a hard stand in anything. You understand what I'm saying? நம்மளுக்கு இதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு. பிகாஸ் நமக்கு நேம், ஃபேம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக போனதுனால தேவனுக்கென்று ஒரு வைராக்கியமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க நம்மளுக்கு முடியல. உதாரணமாக பாருங்களேன், ஒருத்தர் ஊழியம் செய்கிறாரு, ஆனால் ரொம்ப ஒழுக்கக்கேடாக இருக்கிறாரு. இங்கே என்ன நடக்குன்னா, ஒரு பக்கம் பரிசுத்த ஊழியம், இன்னொரு பக்கம் அசுத்த வாழ்க்கை. You understand what I'm saying? இது ரெண்டும் ஒன்றா சேர முடியுமா? முடியாது. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் அவர் பர்சனல் லைஃபாக பாருங்கள், மினிஸ்ட்ரியாக பாருங்கன்றாங்க. யூஆர் ஜஸ்ட் டூயிங் எ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேர். ஏன்னா தேவன் அப்படி ரெண்டாக பிரித்து பார்க்கறது இல்லை. அப்பா உன் பர்சனல் லைஃப்பை நீ உறவுக்குள்ளே வச்சுக்கப்பா, நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணிட்டு என்ன அநியாயம் பண்ணிட்டு வேணா நீ வாழ்ந்துரு, சர்ச்சுக்கு வரும்போது கை கழுவிட்டு வந்துரு நான் சொல்கிறாரு. இல்லை, ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நமக்கு முடியலன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு நம்ம கிருபை அது இதெல்லாம் பேசிட்டு ஆண்டவருடைய தயவை வேடிக்கையாக்கிடக்கூடாது. நம்ம we should not make fun of God. ஏன்னா நமக்கு we have become more used to compromising. அங்கிள், அப்போ அவர்லாம் அப்படி பண்றாரு, அப்போ எப்படி God is using? Who said God is using him? Who said God is using him? Did God tell you that he is using him? No. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு 4 லைன் போட்டு ஏஐல அப்லோட் பண்ணீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ a beautiful song. அதான் உண்மை. அதுக்காக God is using AI சொல்ல முடியுமா? AI is a wonderful tool of God. What a great vessel of God. AI, Suno. அதனால சூனோ பாஸ்டர் சூனோ, வர்ஷிப் லீடர் சூனோன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? என்ன அருமையான குரலுங்க, என்ன கம்போசிஷன், என்ன டியூன், ஆண்டவர் கொடுத்த டியூன் இது சொல்ல முடியுமா? என்ன ஆண்டவர் கொடுத்த டியூன்? எனிபடி கேன் டூ திங்ஸ் வித் த விஸ்டம் காட் இஸ் கிவன் தெம். அதை நன்மையாகவும் யூஸ் பண்ணலாம், தீமையாகவும் யூஸ் பண்ணலாம். அதனால் ப்ளீஸ் டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். ஒருத்தர் அழகாக பாடுறாங்க அப்படின்ன உடனே தேவன் அவங்கள பயன்படுத்துறாரு அவசியமே கிடையாது. சூனோவே சூப்பராக பண்ணுது. இப்போ AI is doing a great job. So please don't fool yourself. பரிசுத்தம் இல்லையா தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோட தான் கர்த்தரை தொழுது கொண்டு. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகமே காம்ப்ரமைஸ் தானேங்க. இன்னைக்கு உலகமே ஒரு காம்ப்ரமைஸ் தானே போகுது. இன்னைக்கு உலகம் சூஸ் பண்ற லீடர்ஸ் யாரு? எப்படிப்பட்ட லீடர்ஸை சூஸ் பண்றாங்க? They don't simply care. இன்னைக்கு இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் யோசிச்சு பாருங்களேன், அவர் மேல என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் போயிட்டே இருக்கு. The story keeps going on. ரொம்ப ரெச்சடான ஸ்டோரிஸ் வெளியே வருது. ஆனால் பீப்புள் vote for him. ஏன்னா நமக்கு வேற ஆள் கிடைக்கல, அல்லது நமக்கு அவரை பிடிச்சிருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா காம்ப்ரமைஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு பரவாயில்ல வச்சுக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி எப்பயாவது ஒரு இடத்துல, பாவம் பெரிய தாவீது, பாவம் பெரிய சாங் ரைட்டர், அவன் பத்சேபா தானே, ராஜாலாம் அப்படி தான் இருப்பாங்க, பாட்டை மட்டும் பாரு, இஸ் a great psalmist சொன்னாராப்பா, பெரிய சாமிஸ்ட்பா, அவர் மேலாம் கை நீட்டாதீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கையெல்லாம் நீட்டிடாத சொன்னாரா? நாத்தாண்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இரு, ஓடிப்போம், இந்த பக்கம் திரும்பியே பார்க்காத, நீ தப்பு இல்லையா, நீ நல்லவனான்னு கேட்டாரா? நேராக போய் அந்த தாவீதுக்கு நேராக தன்னுடைய தாசன் அனுப்பி, நீயே அந்த மனுஷன் சொல்லி கை நீட்டி சொன்னாங்க. நோ காம்ப்ரமைசஸ். நீ த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட்னு பாட்டு எழுதியிருக்கலாம், நீ என்னென்ன பாட்டு எழுதியிருக்கலாம்ப்பா. தப்புனா தப்பு தான், தப்புக்கு தண்டனைனா தண்டனை தான். கடைசி சொன்னார், எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருந்தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர தான், இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் யோஸ் ஓகேன்னு சொன்னார். அண்ட் he demanded repentance. நீ ராஜாவாக கூட இருக்கலாம், you have to come down and repent. அதனால தான் 51 சங்கீதம் எழுதி வச்சாரு, create in me a clean heart, renew a right spirit
within me. Cast me not away from your presence and take not your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation. சொன்னாரா இல்லையா? எனக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டியும், நவமான ஆவி எனக்குள்ளே உண்டாக்கும். நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். யாரு? உலகத்திலே பெரிய சாமிஸ்ட் இவர் தான், பாட்டுக்காரர் இவர் தான். ஆனால் அவர் தன்னை தாழ்த்த வேண்டி இருந்தது, தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டி இருந்தது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறவங்கள பரிசுத்தமாக ஆராதிக்கணும்னு விரும்புகிறாரு. நம்ம வாழ்க்கையில் தவறுகள் குற்றங்கள் வரும்போது, நான் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நழுவ முடியாது. இப்போ எனக்கு தனி ரூல்ஸ், இப்போ நான் வேற லெவலில் இருக்கேன், நான் இப்போ செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் போயிட்டேன், இப்போ எனக்கு ரூல்ஸ்லாம் வேற ரூல்ஸ், அதெல்லாம் மற்றவனுக்கு தான், ஏமாந்தவனுக்குலாம் இந்த ரூல்ஸ், மற்றபடி எனக்குலாம் ஸ்பெஷல் ரூல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரின்னு தான் இருக்கா பைபிளில்? இல்லையே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போமான. ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1 and 2. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. அந்த முதல் வசனத்தில் ரொம்ப கிளியராக இருக்கு. தேவனுக்கு செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றது என்னன்னா, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியாக என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ நான் நல்லா கவனிங்க, நம்ம ஒரு பரிசுத்தமுள்ள ஆராதனை நம்ம செய்யணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளை கமிட் பண்ணுறது. எப்படி கமிட் பண்ணணும்னா, அறகுறையா இல்லை, ஜீவ பலியாக கமிட் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி கமிட் பண்ணணும்?